என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு நம் மண்ணிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும். இதுவரை இந்த நிலத்திலே இருக்கிற இந்த ஆட்சி முறை ஒரு கொடுமையான நிர்வாகம், ஊழல் லஞ்சத்தில் ஊறி அதையே தேசியமயமாக்கி நிறுத்திய தேசத்தில் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று நாம் துடிக்கிறோம். அடிப்படையிலிருந்தே மாற்ற வேண்டும் நினைக்கிறோம். ஒரு நாட்டின் அடிப்படை கல்விதான். மருத்துவம், குடிநீர் விநியோகம், சாலை ஓடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, பகிர்வு, இவைகள் தான் அடிப்படை. ஆனால் இது எல்லாமே தனியார் லாபம் கொளிக்கும் தொழிலாக முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்பட்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிகிறோம். எல்லா வளமும் வைத்துக்கொண்டு நம் நாடு ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிப்பதற்கும் பல லட்சக்கணக்கான கோடிகளை கடன் பெற்று நிர்வாகம் செய்வதற்குமான நிலைக்கு வந்தது காரணம் 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளங்குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார் என்றால் அது காரணம் இந்த நிர்வாக சீர்கேடு. அதுக்கு முதன்மையான காரணம் ஊழல் லஞ்சம்தான். சில நாடுகள் ஒரே ஒரு வளம் தான் வச்சுருக்கு, முக்கியமான கரும்பு. இந்த பிரேசில்லாம் ஆடு, மாடு, கரும்பு. சிங்கப்பூர் ஒன்றும் இல்லை, கடல் தான் இருக்குது. அதனால் அது கல்வியில் 3வது இடத்துல இருக்குது. மிகப்பெரிய ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு நாடாகவும் மருத்துவத்தில் தரமுயர்ந்த நாடாகவும் இருக்கும். இது என் அன்பு பிள்ளைகள் அறிவீர்கள். இப்போ இந்த சூழலில் எல்லா வளமும் வச்சுருக்கு. நமக்கு காட்டு வளம் இருக்குது, கனிம வளம் இருக்குது, நீர் வளம், நில வளம், கடல் வளம், மலை வளம், மனித அறிவு, உடல் ஆற்றல் எல்லாம் இருக்குது. ஆனாலும் நம்ம ஏன் இவ்வளவு வேலை இல்லை படித்தவங்களுக்கு? இப்போ குறிப்பாக தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி 70 லட்சம் பேர் வெளியில் இருக்காங்க. 3000 தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 50 லட்சம் இளைஞர்கள் வேலைக்கு எழுதுகிறாங்க தேர்வு. இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம். அதை தான் நம்ம மார்க்ஸ் சொல்கிறார், இப்போ மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிறார். இப்போ நாம் சொல்கிற புரட்சிங்கிறது ஒரு தலைகள் மாற்றம். ஒரு பெரிய கரும்பாறையை ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பேர் தான் புரட்சி அப்படின்னு நம்ம முன்வைக்கிறோம். அப்போ புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம். அப்போ மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். எனவே இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிகள். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக என்று. அப்படி என் அன்பு பிள்ளைகள்